ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபயரில் உள்ள ஒரு பக்கு தான் காய்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, காரை நம்ம வானத்தில் பறக்க வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த காரை மேஜிக் பண்ணி அதை கீழே விழாமல் நிற்க வைக்க வேற போகிறோம். இங்கே பாருங்களேன், என் கார் எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் காய்ஸ். இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, எனிமிக்கு தெரியாமல் நம்மளால் ஒளிஞ்சிக்க முடியும். நம்ம எனிமியை கில் பண்ணுறப்போ அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம அட்டாக் பண்ணி ஈஸியாக கில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை zenreviews.online. ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்ட்டோட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக வாங்கிக்க முடியும். வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கை பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு கார் தேவை. காரை எடுத்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் நமக்கு முதல் கன் எல்லாம் நிறையா கிடைக்கும். அதனால் காரை இங்கே நிப்பாட்டிட்டு கன்னை நம்ம தேவையானதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிடலாம். ஏன்னா யாராவது எனிமி யாரும் வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு கன் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா காரை வச்சு மட்டும் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஈஸியாக கில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்மளால் அந்த பக்கை பண்ண முடியாமல் போயிடும். அதனால் தேவையான கன்னை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாம் பொறுமையாக அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கன்னை எடுத்தாச்சு காய்ஸ். அப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காரை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். போய்கிட்டு இருக்கிறப்பவே பார்த்தோம் அப்படின்னா, இந்த காரை விட பக்கத்தில் ஒரு கார் இருந்தது. அது இதை விட ரொம்ப பெருசாக இருந்ததுனால ட்ரிக்குக்கு அது நல்லா யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அந்த காரை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த காரை எடுத்துட்டோம். ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தோம். கடைசியாக நம்ம இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சாச்சு. அதனால் காரை நிறுத்திட்டு இந்த காரை நல்லா நம்ம டேமேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த காரை கீழே தள்ளி விடும்போது இந்த காரை வந்து ஷூட் பண்ணி நம்ம தீப்பிடிக்க வைக்கணும். நம்மளால் வந்து தள்ளி விட்ட உடனே கன்னை வச்சு சுட்டு இந்த காரை வந்து தீப்பிடிக்க வைக்க முடியாது. அதனால் முன்னாடியே நல்லா டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே தள்ளி விடுறப்போ ஒரு 2 புல்லட்டு பட்டாலே காரை வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே 2 தடவை தள்ளி விட ட்ரை பண்ணி கீழே விழுந்துட்டோம். நம்மளால் கரெக்டாக தள்ளி விட முடியல. இந்த டைமும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. இந்த டைம் நம்மளால் கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. ஒரு புல்லட்டு பட்டிருந்தாலும் அந்த காரு வந்து நின்று இருக்கும். ஆனால் இந்த டைமும் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறோம். அதனால் கீழே குதிச்சுட்டு காரை எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு. இந்த டைம் நம்ம கரெக்டாக காரை வந்து கொண்டு போய் நிறுத்தி பண்ணிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் காய்ஸ், அவ்வளோதான். காரை தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வானத்தில் பறந்துட்டே தீப்பிடிக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இவ்வளோதான் காய்ஸ் ட்ரிக்கு. அப்படியே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்கிது. கீழேயும் விழுதலை, அப்படியே மேலே நிற்கிது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ட்ரிக்கை நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஏதோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே அந்த கார் மேலே குதித்து நம்ம அதில் வந்து எனிமி யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிக்க போகிறோம். இப்படியே ஓரமாக போய் உட்காந்தாச்சு. அப்படியே பொறுமையாக காருக்கு நேராக போயிட்டு அப்படியே நம்ம குதிக்க போகிறோம். அவ்வளோதான், காரில் இறங்கியாச்சு. அவ்வளோதான் காய்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி ஒளிஞ்சிக்கலான்னு பாருங்கள். எனிமிக்கு ஒன்றுமே தெரியாது. இதுவே நம்ம சைலன்சர்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா எனிமியால் கண்டுபிடிக்கவே முடியாது. எங்கேருந்து சொல்கிறோன்னே தெரியாது. ஈஸியாக நம்ம கவர் எடுத்து எல்லாரையும் கில் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ட்ரிக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.